அனைவருக்கும் வணக்கம். 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான 2023 நடைபெற்ற ட்ரஸ்ட் தேர்வின் அசல் வினாத்தாளுக்கான விடைவிலக்கங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. ட்ரஸ்ட் வினாத்தாளில் 4 பகுதிகள் இருக்கும். கணக்கு, அறிவியல், சமூக அறிவியல், மனத்திறன் தேர்வு. இந்த வீடியோவில் மனத்திறன் தேர்வு தலைப்பில் ஒரு 25 வினாக்கள் கொடுத்துருக்காங்க. இந்த 25 வினாக்களின் விரிவான விடைவிலக்கங்களை பற்றி பார்க்கலாம். வழிமுறைகள்: வினா எண் 76 முதல் 84 வரை பின்வரும் தொடர் வரிசையில் விடுபட்ட எண் அல்லது எழுத்துக்களை கண்டுபிடிக்கவும். வழிமுறையில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த 9 வினாக்களும் எந்தெந்த தலைப்பிலிருந்து கேட்டிருக்காங்கன்னா, எண் தொடர் வரிசையை நிரப்புதல் தலைப்பிலிருந்து ஒரு 4 வினாக்கள், படத்தில் விடுபட்ட எண்ணை நிரப்புதல் தலைப்பிலிருந்து ஒரு 2 வினாக்கள், படத்தில் விடுபட்ட எழுத்தை நிரப்புதல் தலைப்பிலிருந்து ஒரு வினா, எழுத்து வரிசையை நிரப்புதல் படத்திலிருந்து 2 வினாக்கள் கேட்டிருக்காங்க. இப்போ ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். கேள்வி எண் 76 கொடுக்கப்பட்டிருக்கிற எண் வரிசை 720, 120, 24, 6, 2, 1 விடுபட்ட எண். பாருங்கள், எண் மதிப்பு வேகமாக குறையுது. எண்களின் மதிப்பானது வேகமாக குறையுது அப்படின்னாவே யோசிக்கவே தேவையில்லை, அது வகுத்தல் தொடர் வரிசை தான். 720லேருந்து 120 எப்படி வந்துச்சுன்னு பார்க்கணும். 6, 12, 72 இல்லையா? ஸோ இது 6ஆல் வகுத்துருக்காங்க, ஈஸியாக சொல்லிடலாம். 120லேருந்து 24 எப்படி வந்ததுன்னா 5ஆல் வகுத்துருக்காங்க. 24லேருந்து 6 ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம், 4ஆல் வகுத்துருக்காங்க. 6லேருந்து 2 அப்படிங்கும்போது 3ஆல் வகுத்துருக்காங்க. 2லேருந்து 1, 2ஆல் வகுத்தா தான் 1 கிடைக்கும். இப்போ அடுத்த எண்ணுக்கு 1ஆல் வகுத்துருப்பாங்க. 1ஆல் வகுக்கும்போது நமக்கு 1 தான் கிடைக்கும். ஆகவே சரியான விடை 1, ஆப்ஷன் 4. வீடியோ எடுக்கும்போது எரர் ஆயிடுச்சு, இந்த இடத்துல நம்ம பார்த்துக்கலாம். கேள்வி எண் 77 ஒரு எண் தொடர் வரிசையை கொடுத்துருக்காங்க. 3, 4, 12, 39, 103. 2 உறுப்புகளுக்கு இடையான வித்தியாசத்தை பார்த்துடலாம். 3லேருந்து 4 அப்படிங்கும்போது 1 ஆட் பண்ணியிருக்காங்க. 4லேருந்து 12 அப்படிங்கும்போது 8 கூட்டியிருக்காங்க. 12லேருந்து 39 27 கூட்டியிருக்காங்க. 39லேருந்து 103 64 கூட்டியிருக்காங்க. பொது வித்தியாசத்தை பாருங்கள். 1, 8, 27, 64. இது ஒரு கன எண் தொடர் வரிசை. கன எண் தொடர் வரிசையில் அடுத்த எண் 125 வரணும். ஆகவே 103 கூட 125 கூட்டினோம்னா 228 வரும். ஸோ 228 தான் சரியான விடை, ஆப்ஷன் 1. கேள்வி எண் 78 எண் தொடர் வரிசை கொடுத்துருக்காங்க பாருங்கள். 0, 2, 5, 10, 17, 28 விடுபட்ட எழுத்து. இதுவும் 2 உறுப்புகளுக்கு இடையான பொது வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிடலாம். 0லேருந்து 2ங்கும்போது 2 கூட்டியிருக்காங்க. 2லேருந்து 5 3 கூட்டியிருக்காங்க. 5லேருந்து 10 எளிமையாக சொல்லிடலாம், 5 கூட்டியிருக்காங்க. 10லேருந்து 17 7 கூட்டியிருக்காங்க. 17லேருந்து 28 11 கூட்டியிருக்காங்க. வித்தியாசத்தை பாருங்கள். 2, 3, 5, 7, 11. இது ஒரு பகாயன் தொடர் வரிசை. இப்போ அடுத்த உறுப்புக்கு கண்டிப்பாக 13 கூட்டியிருக்கணும். 28 கூட 13 கூட்டும்போது நமக்கு 41 கிடைக்கும். சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி எண் 79 கொடுக்கப்பட்டிருக்கும் எண் தொடர் வரிசை 0, 6, 24, 60, 120, 210. அடுத்த உறுப்பு என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த எண் தொடர் வரிசையானது கன எண் தொடர் வரிசைக்கு மிக அருகாமையில் இருக்குது. கன எண் தொடர் வரிசையானது 1, 8, 27, 64, 125, 216. அடுத்த உறுப்பு 343 அப்படின்னு வரும். ஆனால் கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த எண் தொடர் வரிசையானது n³ - n. அதாவது 1 க்யூபில் 1 மைனஸ் பண்ணால் மொதல் உறுப்பு, 2 க்யூப் 8 அதில் 2 மைனஸ் பண்ணால் 6, 3 க்யூப் 27 அதில் 3 மைனஸ் பண்ணால் 24, 4 க்யூப் 64 4 மைனஸ் பண்ணால் 60. இந்த மாதிரி நாம் என்ன கண்டுபிடிக்கணும்? 7 க்யூப் - 7 கண்டுபிடிக்கணும். 7 க்யூப் 343 அதில் 7 மைனஸ் பண்ணால் 336 கிடைக்கும். 336 தான் சரியான விடை, ஆப்ஷன் 1. கேள்வி எண் 80 படத்தில் விடுபட்ட எழுத்தை நிரப்புதல் தலைப்பிலிருந்து கொடுத்துருக்காங்க. பாருங்கள், 3க்கு 3 அப்படிங்கிற மாதிரியான ஒரு சதுரம் கொடுத்துருக்காங்க. இடையில் ஒரு எழுத்து விடுபட்டிருக்கு. ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் நம்பர்ஸும் லெட்டர்ஸும் கலந்துருக்கு. எந்த வகையில் தொடர்புபடுத்தியிருக்காங்கன்னு பார்க்கலாம். 1 வரிசையை தொடர்புபடுத்திகிட்டே போகணும். அப்படி இல்லைன்னா களங்களில் உள்ள 3 பெட்டிகளை தொடர்புபடுத்தி பார்க்கணும். எழுத்துக்கள் கொடுத்துருக்கறனால கண்டிப்பாக ABCD வரிசையாக எடுத்து எழுதிக்கணும். ஒவ்வொரு கட்டத்துலையும் இருக்கிற நம்பர்ஸ் முதல்ல செக் பண்ணிக்கலாம். 3, 27, 9. பாருங்கள், இந்த 3ஐயும் 9ஐயும் பெருக்கும்போது சென்டரில் இருக்கிற 27 கிடைக்குது. இப்போ அதே தொடர்பு இந்த 3ஆவது வரிசைக்கும் பொருந்துதான்னு செக் பண்ணிக்கலாம். 7ஐயும் 3ஐயும் பெருக்கும்போது 21.
இப்போ கண்டிப்பாக இதுலேயும் அதே தொடர்பு தான் இருக்கும். 4ஐயும் 6ஐயும் பெருக்குனா 24. அப்போ விடுபட்ட கட்டத்தில் எண் 24 வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது ஆங்கில எழுத்துக்கள் பார்க்கலாம். முதல் வரிசையில் சி, அடுத்து இ, அப்புறம் ஜி. இந்த எழுத்துக்களுக்கு இடையான தொடர்பு பாருங்கள். சியிலிருந்து இ 2 பிளேஸ் போயிருக்காங்க, இலிருந்து ஜிக்கும் 2 பிளேஸ் போயிருக்காங்க. அடுத்து மூன்றாவது வரிசையில் உள்ள ஆங்கில எழுத்துக்களுக்கு இடையான தொடர்பு பார்க்கலாம். எஃப்லேருந்து ஜே, ஜேலேருந்து என், எஃப்லேருந்து ஜே 1 2 3 4 பிளேஸு, ஜேலேருந்து என் 1 2 3 4 பிளேஸ். இந்த லெட்டர்ஸ்க்கு இடையிலான தொடர்பு 4 பிளேஸ் முன்னாடி போயிருக்காங்க. அடுத்து டியிலிருந்து என்ன பிளேஸ் போயிருக்காங்கன்னு பார்க்கலாம். இது 2 இது 4னா கண்டிப்பாக இது 3 பிளேஸ் தான் போயிருக்கணும். டியிலிருந்து 3 பிளேஸ் போனோம்னா 1 2 3 ஜி வரும். டியிலிருந்து 3 பிளேஸ் போனோம்னா ஜி லெட்டர் வரும். லெட்டர் ஜியிலிருந்து ஒரு 3 பிளேஸ் போனோம்னா 1 2 3 ஜே வரும். பாருங்கள், கரெக்டாக இருக்குது. ஆகவே 24 ஜி அப்படிங்கிறது தான் சரியான விடை, ஆப்ஷன் 3. கேள்வி எண் 81 ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இது வட்டம். வட்டத்தை 4 சமப்பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு கால் பகுதியையும் நம்ம தொடர்பு படுத்தி பார்த்துக்கலாம். உள் வட்டத்தில் இருக்கிற இந்த 25க்கும் வெளி வட்டத்தில் இருக்கிற இந்த 3 எண்களுக்கும் இடையிலான ஒரு தொடர்பு இருக்கும். உள்ள இருக்கிற எண்களை பாருங்கள், எல்லாமே வர்க்க எண்கள். 25 அப்படிங்கிறத விட 5 வர்க்கம் அப்படிங்கிற வகையில் நம்ம தொடர்புபடுத்தி பார்க்கலாம். 36 6 வர்க்கம், 64 8 வர்க்கம், 121 11 வர்க்கம். இந்த 3 எண்களை என்ன பண்ணால் 25 அப்படின்னு பார்க்குறத விட இந்த 3 எண்களை என்ன பண்ணால் 5 கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இந்த 3ஐயும் கூட்டிக்கங்க. 3 7 5 கூட்டினா 15, 15 3ஆல் வகுத்திங்கன்னா 5. இந்த வெளி வட்டத்தில் உள்ள 3 எண்களின் சராசரி 5, 5 வர்க்கம் 25. இப்போ இதே தொடர்பு தான் இங்கேயும். இந்த 3 எண்களின் சராசரி 3ஐயும் கூட்டி 3ஆல் வகுக்கணும். 10 18, 18 3ஆல் வகுத்திங்கன்னா 6 கிடைக்கும். அப்போ 6 வர்க்கம் தான் 36. இதுக்கும் பொருந்துதான்னு செக் பண்ணிக்கலாம். 20 24, 24 3ஆல் வகுத்திங்கன்னா 24 3ஆல் வகுத்திங்கன்னா 8, 8 வர்க்கம் தான் 64. கரெக்டாக இருக்குது. இப்போது இதனுடைய இந்த 3 எண்களின் சராசரி 11 வரணும். 11 வரணும். இந்த 3 எண்களின் கூடுதல் 33 வரணும். நமக்கு 2 எண்கள் தான் இருக்குது. 17 14 கூட்டினா 31. இப்போ நமக்கு 33 வரணும்னா இந்த விடுபட்ட இடத்துல எண் 2 வரும்போது தான் 33 வரும். 33 சராசரி 11, 11 வர்க்கம் 121. ஆகவே விடுபட்ட இடத்துல எண் 2 வரணும். சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி எண் 82 படங்களில் விடுபட்ட எண்ணை நிரப்புதல் தலைப்பிலிருந்து கேட்டிருக்காங்க. 3 படங்கள் ஒரே மாதிரி இருக்குது. 3வது படத்தில் சென்டரில் ஒரு எண் விடுபட்டிருக்கு. முழுமையாக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த 2 படங்கள்லேருந்து அந்த தொடர்பை கண்டுபிடிச்சிக்கணும். இந்த இடத்துல ஒரு எண் விடுபட்டிருக்குன்னா சுற்றி இருக்கிற எண்களை என்ன பண்ணால் சென்டரில் இருக்கிற எண் கிடைக்குது அப்படிங்கிற வகையில் நம்ம யோசிக்கணும். 27 3, 27ஐ 3ஆல் வகுத்தோம்னா 9 கிடைக்கும். கூட்டல் எதிரெதிர் எண்களை வகுக்கணும். 16 4ஆல் வகுத்தோம்னா 4 கிடைக்கும். 2ஐயும் கூட்டும்போது சென்ட்ரல் இருக்கிற எண் 13. இப்போ இதே தொடர்பு 2வது படத்துக்கும் பொருந்துது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். 42 7ஆல் வகுத்தோம்னா 6 42 ப்ளஸ் 65ஐ 13ஆல் வகுத்தோம்னா 5 கிடைக்கும். 2ஐயும் நம்ம கூட்டும்போது 11 கிடைக்குது. இப்போ இந்த விடுபட்ட எண்ணையும் இதே தொடர்பை பயன்படுத்தி தான் கண்டுபிடிக்க போகிறோம். 81ஐ 9ஆல் வகுக்கும்போது நமக்கு 9 கிடைக்கும். ப்ளஸ் 27ஐ 3ஆல் வகுக்கும்போது 9 கிடைக்கும். இப்போ 9 + 9 = 18. இப்போ விடுபட்ட இடத்துல எண் 18 வரணும். சரியான விடை ஆப்ஷன் 3. எழுத்து தொடர் வரிசையிலிருந்து அடுத்து 2 வினாக்கள் இருக்குது. கேள்வி எண் 83 BK, DP, GT விடுபட்ட எழுத்துகள் PY. ஒவ்வொரு உறுப்புலையும் 2 2 ஆங்கில எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. இந்த 2 எழுத்துக்களுக்கு இடையேயான தொடர்பை கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு உறுப்பின் முதல் லெட்டர்ஸ் 2வது லெட்டர்ஸ் அப்படிங்கிற வகையில் தொடர்புபடுத்தி பார்க்கணும். இதற்கு ABCD Z வரைக்கும் எடுத்து எழுதிக்கலாம். ஒவ்வொரு உறுப்பிலும் உள்ள முதல் ஆங்கில எழுத்துக்களுக்கு இடையிலான தொடர்பை செக் பண்ணிக்கலாம். Bலேருந்து D இப்போ 2 பிளேஸ் முன்னாடி போயிருக்காங்க. Dலேருந்து G 1 2 3 பிளேஸ் போயிருக்காங்க. இப்போ அடுத்து 4 பிளேஸ் போயிருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா 2 3 அப்புறம் 4 தானே இருக்கும். ஜிக்கு அப்புறம் 4 பிளேஸ் பண்ணோம்னா 1 2 3 4 கே வரணும். கேலேருந்து 5 பிளேஸ் போகணும். அப்போ தான் பி வரணும். கேலேருந்து 5 பிளேஸ் போனோம்னா 1 2 3 4 5 மிகச்சரியாக இருக்குது. ஸோ இந்த விடுபட்ட இடத்துல முதல் ஆங்கில எழுத்து கே தான் வரும். அடுத்தது 2வது எழுத்துக்களுக்கு இடையிலான தொடர்பை செக் பண்ணிக்கலாம்.
கேலேருந்து பி, கே இங்கே இருக்குது, பி இங்கே இருக்குது. ஸோ 1 2 3 4 5 பிளேஸ் முன்னாடி போயிருக்காங்க. பியிலேருந்து டி 1 2 3 4 பிளேஸ் போயிருக்காங்க. இது குறைஞ்சிக்கிட்டே போகுது பாருங்கள். 5க்கு அப்புறம் 4 வந்திருக்கு. அப்போ அடுத்ததுக்கு 3 போயிருக்கணும், அடுத்ததுக்கு 2 போகணும். டீலேருந்து 3 பிளேஸ் போனோம்னா 1 2 3 டபிள்யூ. இப்போ விடுபட்ட இடத்துல லெட்டர் டபிள்யூ வரும். அடுத்ததுக்கு 2 பிளேஸ் போனால் ஒய் வருதான்னு பார்க்கலாம். 1 2 ஒய் கரெக்டாக வருது. ஆகவே KW அப்படிங்கிறத சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி எண் 84. ஒரு எழுத்துத்தொடர் வரிசை கொடுத்துருக்காங்க. 3 ஆங்கில எழுத்துக்கள் தான் பயன்படுத்தியிருக்காங்க. நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். PQQR அப்படிங்கிற லெட்டர்ஸ் தான் திரும்ப திரும்ப சுழற்சியின் அடிப்படையில் வந்திருக்கு. இப்போ Qக்கு அப்புறம் R வந்திருக்கணும். PQQR 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 PQ. இப்போ விடுபட்ட இடத்துல RPQR அப்படிங்கிறத வரணும். ஆப்ஷன் 1. அடுத்தது கோடிங் டீகோடிங் தலைப்பிலேருந்து 3 வினாக்கள் கேட்டிருக்காங்க. 85லேருந்து 87 வரைக்கும். அதை நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். கோடிங் டீகோடிங்லேருந்து 3 வினாக்கள் கேட்டிருக்காங்க. கேள்வி எண் 85. ஒரு குறியீட்டு முறையில் 123 என்பது ஸ்மார்ட் ஒர்க் பேஸ் எனவும், 345 என்பது ஸ்டடி வெரி ஸ்மார்ட் எனவும், 516 என்பது ஸ்டடி அண்ட் ஒர்க் எனவும் பொருள் தருமாயின் அண்ட் என்பதற்கான குறியீடு என்ன? முதல்ல 123க்கான அந்த வேர்டு ஸ்மார்ட் ஒர்க் பேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்மார்ட்டுக்கு எண் 1ஆக இருக்கலாம், அல்லது 2 3ல் எது வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி ஒர்க்குக்கு இந்த 3 எண்களில் ஏதாவது ஒரு எண்ணாக கோடிங் இருக்க முடியும். அப்படி தான் நம்ம மீன் பண்ணிக்கணும். ஸ்மார்ட்னா 1, ஒர்க் அப்படின்னா 2, பேஸ்னா 3 அப்படின்னு மட்டும் எடுத்துக்கூடாது. அடுத்து 345 அப்படிங்கிறது ஸ்டடி வெரி ஸ்மார்ட். 516 அப்படிங்கிறது ஸ்டடி அண்ட் ஒர்க். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அண்டுக்கு தான் கண்டுபிடிக்கணும். அண்டு ஒரு முறை தான் இருக்குது. ஸோ ஸ்டடிக்கும் ஒர்க்கு கண்டுபிடிச்சிட்டோம்னா அண்டு ஈஸியாக கிடச்சிரும். ஸ்டடி பாருங்கள், 3வது சென்டென்ஸ்லேயும் 2வது சென்டென்ஸ்லேயும் இருக்குது. இப்போ அதற்கான நம்பர் கோடிங்க 2 முறை ரிப்பீட் ஆகியிருக்கும். 5 தான் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ ஸ்டடிக்கு 5 அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. அடுத்து ஒர்க்கு கண்டுபிடிக்கணும். பாருங்கள், ஒர்க்கு இங்கே ஒன்று இருக்குது, அதுக்கு வேணால் கட்டம் கட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் ஒன்று இருக்குது, ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் இருக்குது, இங்கே இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டுலேயும் 3லேயும் அந்த நம்பரும் ரிப்பீட் ஆகிருக்கும். பாருங்கள், 1 தான் ரிப்பீட் ஆகிருக்கு. இப்போ ஒர்க் அதற்கான நம்பர் கோடிங் 1. 5ம் 1ம் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 6 மட்டும்தான். இப்போ அண்டுக்கான நம்பர் கோடிங் 6 அப்படின்னு ஈஸியாக சொல்லிடலாம். ஆப்ஷன் 2. கேள்வி எண் 86. ஒரு குறியீட்டு முறையில் Z சமம் 52. ஈஸியாக சொல்லிடலாம். Z அதனுடைய வரிசை எண் 26. 26 2ஆல் பெருக்கியிருக்காங்க, அதுதான் 52. மற்றும் தமிழ் 100. T வரிசை எண் 20, A வரிசை எண் 1, M அதனுடைய வரிசை எண் M வரிசை எண் 13ன்னு இருக்குது. ஐக்கும் அப்படியே பார்த்துடலாம், 9ன்னு இருக்குது. Lக்கு 12. எம்க்கான வரிசை எண் 13, ஐக்கான வரிசை எண் 9, எல்க்கான வரிசை எண் 12. இது எல்லாத்தையும் கூட்டிக்கலாம். இங்கே ஒரு 20, 9 1 10 30, 30 ஒரு 25 55. இதையே 2ஆல் பெருக்கிக்கிட்டால் 110. இப்போ வரிசை எண்களை கூட்டி 2ஆல் பெருக்கிக்கணும், அதுதான் கோடிங். மேக்ஸுக்கான கோடிங் என்னென்னு பார்த்துடலாம். எம்முக்கு பாருங்கள், இங்கேயே பார்த்தோம் 13, ஏக்கு 1, Tக்கு 20, Hக்கு வரிசை எண் 8, Sக்கான வரிசை எண் 19. இது எல்லாத்தையும் கூட்டும்போது 61 கிடைக்குது. 61 2ஆல் பெருக்கிக்கணும், 122. சரியான விடை 122, ஆப்ஷன் 4. கேள்வி எண் 87. ரொம்ப ஈஸியான கேள்வி. பொருளுள்ள வார்த்தைக்கு மற்றொரு பொருளுள்ள வார்த்தையே கோடிங்காக கொடுத்துருப்பாங்க. சிவப்பு என்பது நீலம் எனவும், இப்போ சிவப்பு கலரை சிவப்புன்னு சொல்லக்கூடாது, அதை நீலம் தான் சொல்லணும். நீலம் என்பதை வெள்ளை எனவும், வெள்ளை என்பதை கருப்பு எனவும், கருப்பு என்பதை இளஞ்சிவப்பு எனவும், இளஞ்சிவப்பு என்பதை ஆரஞ்சு எனவும் அழைத்தால் பாலின் நிறம் என்ன? பாலின் நிறம் வெண்மை அப்படின்னு நமக்கு தெரியும், ஆனால் வெள்ளைன்னு சொல்லக்கூடாது. வெள்ளை என்பதை கருப்பு எனவும், இப்போ வெள்ளைன்னு சொல்லாமல் நம்ம கருப்புன்னு தான் சொல்லணும். ஆகவே சரியான விடை கருப்பு, ஆப்ஷன் 2.
கேள்வி எண் 88 எண்கள் குறிகள் குறியீடுகள் டாப்பிக்லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. பெட்மாஸ் ரூல்ஸ் தான் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். எல் என்பதை பெருக்கல் எனவும், எம் என்பதை வகுத்தல் எனவும், பி என்பதை கூட்டல் எனவும், கியூ என்பதை கழித்தல் எனவும் கொண்டால் இதனுடைய மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல்ல நம்பர்ஸ் மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். 8, 16, 6, 2, 5. இப்போ லெட்டர் எம்க்கு பதிலாக நம்ம வகுத்தல் குறியீடு போடணும். லெட்டர் எல்க்கு பதிலாக பெருக்கல் போடணும். பிக்கு பதிலாக கூட்டல் போடணும். கியூக்கு பதிலாக கழித்தல் போட்டுக்கணும். நமக்கு பெட்மாஸ் ரூல்ஸ் தெரியும். முதல்ல டிவிஷன் செய்யணும். டிவிஷன் அப்படிங்கிறது 8 வகுத்தல் 16. 8ஐ 16ஆல் வகுக்கணும். நீங்கள் 16 8ஆல் வகுத்தரக்கூடாது. 8ஐ 16ஆல் வகுத்திங்கன்னா 1/2ன்னு கிடைக்கும். பேலன்ஸ் எல்லாத்தையும் அப்படியே போட்டுக்கலாம். அடுத்தது பெருக்கலை செய்யணும். 1/2 × 6. இதை சுருக்குனா 3 கிடைக்கும். ஸோ 3 கூட்டல் 2 -5ன்னு கிடைக்கும். அடுத்தது கூட்டலை செய்யணும். 5 - 5ன்னு கிடைக்கும். தேர்ஃபோர் 0. இப்போ 0 தான் சரியான விடை. ஆப்ஷன் 3. கேள்வி எண் 89 ஒப்புமை வார்த்தைகள் தலைப்பிலிருந்து கேட்டிருக்காங்க. ஸ்கொயர் என்பதை ஏரியாவுடன் தொடர்புபடுத்தினால் கியூப் என்பதை எந்த வார்த்தையுடன் தொடர்புபடுத்த முடியும்? ஒப்புமை குறியீட்டிற்கு முன்னாடி 2 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. இந்த முழுமையாக கொடுக்கப்பட்ட 2 வார்த்தைகளுக்கு இடையான தொடர்பு என்னன்னு தான் கண்டுபிடிக்கணும். ஸ்கொயருங்கிறது 2D சேஃப், சதுரம். சதுரத்துக்கு பரப்பளவு தான் கண்டுபிடிக்க முடியும். கியூப் அப்படிங்கிறது கனசதுரம், 3D சேஃப். இதுக்கு நம்ம கன அளவு தான் கண்டுபிடிக்க முடியும். கன அளவு அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் வேல்யூம். ஸோ சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி எண் 90 1 முதல் 100 வரையுள்ள எண்களில் 9ஆல் வகுப்படக்கூடிய ஆனால் 36ஆல் வகுப்படாத எண்களின் எண்ணிக்கை. முதல்ல 1 முதல் 100 வரையில் உள்ள எண்களில் 9ஆல் வகுப்படக்கூடிய எண்களை எடுத்து எழுதிக்கலாம். 1 9 9, 2 9 18, 27 36, 45 54, 63, 72, 81, 90, 99. அவ்வளோதான். இதுதான் 9ஆல் வகுப்படக்கூடிய எண்கள். மொத்தமாக 11 இருக்குது. ஆனால் 36ஆல் வகுப்படாத எண்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கணும்னா 36ஆல் வகுப்படுற எண்களை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். 36, 72 மட்டும்தான் வகுப்படும். இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டோம்னா மீதி இருக்கிற எண்கள் எல்லாமே 36ஆல் வகுப்படாத எண்கள் தான். இப்போ இதில் 2 போயிடுச்சுன்னா 9 எண்கள் தான் இருக்கும். சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி எண் 91 எண்படங்கள் டாப்பிக்லேருந்து ஒரு கேள்வி தான் கேட்டிருக்காங்க. கொடுக்கப்பட்ட 1 2 3 படங்களிலிருந்து, அதாவது இந்த ஆப்ஷன், பின்வரும் தொகுப்பிற்கு இயைந்த படத்தை தேர்வு செய்க. 3 வார்த்தைகள் கொடுத்துருவாங்க. அசமபக்க முக்கோணம், செங்கோண முக்கோணம், முக்கோணம். இப்போ முக்கோணம் அப்படிங்கிறது பெரிய தொகுதி. ஏன்னா முக்கோணத்தில் குறுங்கோண முக்கோணம், செங்கோண முக்கோணம், விரிகோண முக்கோணம், சமபக்க முக்கோணம், அசமபக்க முக்கோணம், இருசமபக்க முக்கோணம்னு நிறைய வகைகள் இருக்குது. அதில் 2 தான் சமபக்க முக்கோணம், செங்கோண முக்கோணம். இப்போ முக்கோணம் அப்படிங்கிற பெரிய தொகுதிக்குள்ளே அசமபக்க முக்கோணமும் செங்கோண முக்கோணம் இருக்கும். ஆனால் இந்த 2 வார்த்தைகளுக்கு இடையான தொடர்பு என்னென்னு பார்க்கலாம். செங்கோண முக்கோணம் அப்படிங்கும்போது ஒரு செங்கோண முக்கோணத்தை எடுத்துக்கிட்டோன்னா அதனுடைய பக்கங்கள் 3 4 5, மிக நீண்ட பக்கமாக 5 இருக்கும். இந்த முக்கோணத்தை எப்படி சொல்லலாம்னா அசமபக்க முக்கோணம்னு சொல்லலாம். ஸோ இவை 2ம் பகுதியளவு தொடர்பில் இருக்கும். ஆனால் ஒரு அசமபக்க முக்கோணத்தை, ஆனால் எல்லா அசமபக்க முக்கோணமும் செங்கோண முக்கோணம் ஆகாது. செங்கோண முக்கோணத்தை அசமபக்க முக்கோணம்னு சொல்லலாம். அதனால் அவை 2ம் பகுதியளவு தொடர்பில் இருக்கும். ஆகவே சரியானவுடைய ஆப்ஷன் 2. கேள்வி எண் 92 தரம் சார்ந்த கணக்குகள் டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட வரிசையில் உள்ள மாணவர்களில் கார்த்திக் என்பவர் 2 முனைகளில் இருந்தும், அதாவது இடது புறத்திலிருந்து பார்த்தாலும் சரி வலது புறத்திலிருந்து பார்த்தாலும் சரி 11வது இடத்தில் இருக்கிறார் எனில் அவ்வரிசையில் உள்ள மாணவர்கள் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒருத்தரையே அவருடைய பிளேஸ் சொல்லும்போது 2 முறை சொல்லியிருக்காங்க. இப்போ 2ஐயும் கூட்டிக்கணும். இடது புறத்துலேருந்து 11வது பிளேஸ், வலது புறத்துலேருந்து 11வது பிளேஸ், 2ஐயும் கூட்டி 1 மைனஸ் பண்ணிக்கணும். ஏன்னா 2 முறை சொல்லும்போது அவருடைய பிளேஸ் 2 முறை ரிப்பீட் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் நம்ம 1 கழிக்கிறோம். 22ல் 1 போயிடுச்சுன்னா 21. சரியான விடை ஆப்ஷன் 2. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஒரு வரிசையில் 5 பேர் இருக்காங்க. ஒரு வரிசையில் 5 பேர் இருக்கிறத எடுத்துக்கோம். 1 2 3 4 5. இதில் சென்டரில் இருக்கிற எப்படி சொல்லுவோம்? இடதுபுறத்துலேருந்து பார்த்தாலும் 3வது பிளேஸு, வலதுபுறம் இருந்து பார்த்தாலும் 3வது பிளேஸு. இப்போ 3 × 3 6, 6லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 5. அப்போ இந்த வரிசையில் 5 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும்.
ஒருத்தருடைய பிளேஸை 2 புறத்துலேருந்து சொல்லும்போது கண்டிப்பாக ஒன்று ஆட் ஆயிரும், அதனால் ஒன்று மைனஸ் பண்ணிடணும். ஸோ 21 தான் சரியான விடை, ஆப்ஷன் 2. கேள்வி எண் 93. ஓர் ஆண்டில் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை எனில் அம்மாதத்தில் எத்தனை திங்கட்கிழமை வரும்? காலண்டரில் எப்படி இருக்குன்னா ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி அப்படின்ட்டு இருக்கும். 7 நாட்கள் இருக்கும். ஆகஸ்ட் மாதம்னு சொல்லிட்டாங்க. ஸோ 31 நாட்கள் இருக்கும். வியாழக்கிழமை 25ஆம் தேதின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதற்கு முன்னாடி ஒரு 7 மைனஸ் பண்ணோம்னா 18ஆம் தேதி வியாழக்கிழமையாக இருக்கும். 7 நாள் மைனஸ் பண்ணால் 11 வியாழக்கிழமையாக இருக்கும். 7 மைனஸ் பண்ணால் 4ஆம் தேதி வியாழக்கிழமையாக இருக்கும். அடுத்தது 3ஆம் தேதி புதன்கிழமை, 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 1ஆம் தேதி திங்கட்கிழமையாக இருக்கும். இப்போ திங்கட்கிழமையில் 1, 2, 3, 4 பாருங்கள், 26, 27, 28, 29 திங்கட்கிழமை 30. இப்போது இங்கே ஒரு லைன் இருக்கும், அடுத்தது இங்கே ஒரு லைன், இங்கே ஒரு லைன், இங்கே ஒரு லைன், அடுத்தது இங்கே 1ஆம் தேதி திங்கக்கிழமைனா அடுத்தது 8ஆம் தேதி திங்கட்கிழமை, அடுத்தது 7 கூட்டிக்கிங்க 15ஆம் தேதி திங்கக்கிழமை, அடுத்து 7 கூட்டிக்கிங்க 22 திங்கக்கிழமை, அடுத்து 7 கூட்டினா 29 திங்கட்கிழமை. ஸோ மொத்தமாக 5 திங்கட்கிழமை வரும். ஆப்ஷன் 3. கேள்வி எண் 94. உறவு முறை கணக்குகள் டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க. முன்னாடி கணக்கு காலம் சார்ந்த கணக்கு. அன்பு என்பவர் ஒரு பெண்ணை காட்டி அந்த பெண் என்னுடைய அம்மாவின் பேரனின் மனைவி என்கிறார். அந்த பெண்ணிற்கு அன்பு என்ன உறவு? ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து சொல்லும்போது என்னுடையன்னு ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள், அதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இதுக்கு ஃபேமிலி ட்ரீ வரையணும். என்னுடைய, இதுதான் அவர் என்னுடைய அப்படின்னா அந்த அன்பு அப்படிங்கிற ஒரு அர்த்தம். அன்பு ஜென்ஸுங்கிறனால கட்டம் போட்டுக்கணும். அன்பு என்னுடைய அம்மாவின், இந்த அன்புடைய அம்மா. இப்போ முன்னாடி தலைமுறை அம்மா லேடிஸுங்கிறனால வட்டம் போட்டுக்கிட்டோம். அந்த அன்புடைய அம்மா, அம்மாவின் பேரனின். இப்போ அம்மாவோட பேரன் அப்படின்னா இந்த அன்புவோட மகனாக தான் இருக்கும். பேரன், பேரனோட மனைவி, மனைவிங்கும்போது இந்த சிம்பிள் தான் போடணும். லேடிஸுங்கிறதுனால இந்த வட்டம் போட்டுக்கணும், மனைவி. இப்போ அவ்வளோதான், முடிச்சிட்டோம், டயக்ராம் வரைஞ்சிட்டோம். இந்த பெண்ணிற்கு அப்படிங்கும்போது இந்த இடத்துல இருந்து தான் பார்க்கணும். யாரை பார்க்கணும்? அன்பு பார்க்கணும். அன்பு என்ன உறவு? கணவருடைய அப்பா இல்லையா, ஸோ மாமனார் அப்படின்னு வரும். ஆப்ஷன் 4. கேள்வி எண் 95. செருகப்பட்ட படங்கள் எண் எழுத்து விபரங்கள் டாப்பிக்கிலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. கொடுக்கப்பட்ட படத்தில் முக்கோணம் கிராமத்தை குறிக்கிறது, சதுரம் வேலையில்லா பெண்களை குறிக்கிறது, வேலை இல்லா பெண்கள், வட்டம் படித்த பெண்களை குறிக்கிறது, படித்த பெண்கள் எனில் படித்த வேலையில்லா பெண்களை குறிக்கும் எழுத்துகள் எவை? இதுதான் ரொம்ப முக்கியம். படித்த அப்படின்னா இந்த வட்டத்தை எடுத்துக்கணும். வேலையில்லா பெண்களை குறிக்கும், வேலையில்லா பெண்கள் சதுரத்தையும் எடுத்துக்கணும், வட்டத்தையும் சதுரத்தையும் எடுத்துக்கணும்னா வட்டமும் சதுரமும் வெட்டி கொள்ளும் பகுதியை தான் நம்ம எடுத்துக்கணும். பாருங்கள், வெட்டி கொள்ளும் பகுதி இதுதான். இ மற்றும் எஃப், ஆப்ஷன் 1. கேள்வி எண் 96. வடிவேல் உருவங்களில் உள்ள வடிவங்களின் எண்ணிக்கையை கண்டறிதல் டாப்பிக்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஒரு படம், இந்த படத்தில் இருக்கிற முக்கோணங்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கணும். முதல்ல தனித்த பகுதிகள் முக்கோணங்களான்னு பார்த்தா முக்கோணங்கள் தான். இப்போ தனித்த பகுதிகளின் எண்ணிக்கையை பார்த்துடலாம். தனித்த பகுதிகள் முக்கோணங்களாக இருக்குது. ஸோ தனித்த முக்கோணங்களின் எண்ணிக்கை 12. அடுத்தது 2 பகுதிகளை ஒன்று சேர்த்துனா முக்கோணத்தின் வடிவம் கிடைக்கல, எப்படி பார்த்தாலும் சரி. அடுத்தது 3 வடிவியல் உருவங்களை சேர்த்துனாலும் முக்கோணத்தின் வடிவம் வரல. 4 பகுதிகளாக சேர்த்துனா வருது. பாருங்கள், இது ஒரு முக்கோணம், இது ஒரு முக்கோணம் 2, இங்கே ஒரு முக்கோணம் 3, அப்படியே தலைகீழா இது ஒரு முக்கோணம் 4. இப்போ 4 பகுதிகளாக இணைக்கும்போது நமக்கு 4 முக்கோணங்கள் கிடைக்குது. முழுசாக சேர்த்துனாலும் நமக்கு முக்கோணத்தின் வடிவம் கிடைக்கல. இப்போ இதுக்கு மேலே முக்கோணங்கள் கிடையாது. ஸோ 16 அப்படிங்கிறது தான் சரியான விடை, ஆப்ஷன் 2. கேள்வி எண் 97. கொடுக்கப்பட்ட படத்தில் விடுபட்ட பகுதியை கண்டுபிடிக்கவும். இந்த படத்தில் 3 பகுதிகள் கொடுத்துட்டாங்க, ஒரு பகுதி தான் விடுபட்டிருக்கு. இதில் என்ன டிசைன் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நாமளே வரைஞ்சிக்க முடியும். பாருங்கள், இங்கே ஒரு ஸ்ட்ரைட் லைன் 2 கோடு போகுது. இப்போ இங்கேயும் 2 கோடு வர்ற மாதிரி ஒரு கோடு வந்திருக்கும். அடுத்து இப்படி ஒரே சிங்கிள் லைன். அடுத்து பாருங்கள், இப்படி பட்டை கோடு 2 வருது. ஸோ இதுலேயும் பட்டை கோடு வந்திருக்கும்.
இந்த படம் ஆப்ஷன் 4 இருக்குது. சரியான விடை ஆப்ஷன் 4. கேள்வி எண் 98 வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். 4 ஆப்ஷனில் 4 படம் கொடுத்துருக்காங்க. 3 ஒரே தொடர்பில் இருக்கும், 1 மட்டும் வித்தியாசமாக இருக்கும். முதல் படத்தில் பாருங்கள், எல்லாத்துக்கும் வெளி பாக்ஸ் அது பார்டரு, அதை நம்ம எடுத்துக்க வேண்டாம். உள்ள இருக்கிற இந்த 3 வடிவியல் உருவங்கள் மட்டும் எடுத்துக்கலாம். சதுரம், முக்கோணத்துக்குள்ளே முக்கோணம், வட்டம், வட்டத்துக்குள்ளே முக்கோணம், வட்டம் சதுரத்துக்குள்ளே சதுரம், முக்கோணம் வட்டத்துக்குள்ளே வட்டம். இப்போ உள்ள இருக்கிற 2 வடிவியல் உருவங்களும் இதில் 3லேயும் சேமாக இருக்குது. ஆனால் இது மட்டும் வட்டம் முக்கோணம்னு மாறுபட்டிருக்கு. ஆகவே மாறுபட்ட ஒன்று ஆப்ஷன் 2. கேள்வி எண் 99 பட வரிசையை நிரப்புதல் தலைப்பிலிருந்து கேட்டிருக்காங்க. கொடுக்கப்பட்ட படங்களை தொடர்ந்து வர வேண்டிய படத்தை 1 2 3 4 இருந்து கண்டுபிடிக்கும். இது மாற்று விடைகள். இதுதான் அந்த பட வரிசை. 3 படங்கள் கொடுத்துருக்காங்க. 4வது படம் என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும். அதற்கு இந்த 3 படங்களும் எந்த தொடர்பின் அடிப்படையில் ஒவ்வொன்றா வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு முக்கோணம், வட்டத்துக்குள்ளே ஒரு முக்கோணம், அது காமனாக தான் இருக்குது. ஸோ வட்டத்துக்குள்ளே ஒரு முக்கோணம் வரைஞ்சிக்கலாம். முக்கோணத்தை சுற்றி 3 உருவங்கள் இருக்குது பாருங்கள். ஒரு கோடு, சதுரம், வட்டம். அது ஒவ்வொரு படத்துலையும் பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ் ஒவ்வொரு பிளேஸ் ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. வட்டம் முதல்ல இங்கே இருக்குது, அடுத்தது இங்கே போயிடுச்சு, அடுத்து இங்கே வந்துடுச்சு. அப்போ 4வது படத்தில் இந்த இடத்துல வந்துடும். அதேமாதிரி மைனஸ் குறி, ஒரே ஒரு கோடு இங்கே வந்துடுச்சு, அடுத்தது இங்கே வந்துடுச்சு, அடுத்தது இங்கே வந்துடும். இப்போ பேலன்ஸ் உள்ளது சதுரம். இந்த முக்கோணத்துக்குள்ளே பாருங்கள், ஃபஸ்ட்டில் எதுவுமே இல்லை, அப்புறம் வட்டம் வந்திருக்கு, அப்புறம் சதுரம் வந்திருக்கு. அதாவது வட்டமும் சதுரம் வந்துருச்சு, பேலன்ஸ் உள்ளது இந்த கோடு மட்டும்தான். இப்போ வட்டம் சதுரம் போட்டு உள்ள ஒரு கோடு போட்டுக்கணும். ஆப்ஷன் 3. கேள்வி எண் 100 இந்த வினாத்தாளுடைய கடைசி கேள்வி. ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தின் கண்ணாடி பிம்பம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. படம் பாருங்கள், சதுரம், சதுரத்துடைய மிரர் இமேஜ் சதுரமே தான். உள்ள இருக்கிற படம் இப்படி இருக்குது. பார்த்தீங்கன்னா கண்ணாடி பிம்பத்தில் வலது இடது தான் மாறும், மேலே கீழே அப்படிங்கிறது மாறாது. இப்போ மேல் நோக்கி அம்புக்குறி இருக்குது. ஸோ இதையும் நம்ம மேல் நோக்கி அம்புக்குறி தான் வரைஞ்சிக்கணும். இடது புறத்தில் டார்க் பண்ணியிருக்காங்க, வலது இடது மாறும், வலது புறத்தில் டார்க் பண்ணிக்கணும். இந்த லைன்ஸ் நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா தெரியும், கிடைமட்டமாக தான் இருக்குது. ஸோ இதுவும் கிடைமட்டமாக தான் இருக்கும். சரியான விடை ஆப்ஷன் 1. ட்ரஸ்ட் 2023 ஆண்டுக்கான அசல் வினாத்தாளின் 100 வினாக்களுக்கான விடை விளக்கங்களையும் 4 வீடியோக்களில் பார்த்து முடிச்சிட்டோம். பிளேலிஸ்ட்டை செக் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.